ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க, ஒரு அரசாணை. அந்த அரசாணையில் இடைநிலை ஆசிரியர்களை இந்த ஆண்டு தெரிவு செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 2346 பேர். ஓகேங்களா? ஸோ அவங்கள என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது தெளிவாக அப்படியே படித்து கட்டுறோம் பாருங்கள். இந்த ஆசிரியர்கள் பணி நாடுனர்கள் பணி நியமன ஆணை வழங்கிடும் வரையில் மாவட்ட கல்வி அலுவலர் அளவில் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களின் எமிஸ் இணையதளம் வாயிலாக கலந்தாய்வு மூலம் பணி நியமன ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட உள்ளது. அதாவது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமிஸ் இணையதளம் மூலம் மாவட்ட கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய நாள் மற்றும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த தற்காலிக தெரிவு பட்டியல் தேர்வர்கள் அளித்துள்ள வீட்டு முகவரியின் அடிப்படையில் வருவாய் மாவட்ட அளவில் பட்டியல்கள் கண்டறியப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ள 2346 எண்ணிக்கையிலான பட்டியல்களில் உள்ள பணி நாடுனர்கள் வீட்டு முகவரியுடன் கூடிய மாவட்ட வாரியான பட்டியல்கள் அந்தந்த வருவாய் மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இப்பெயர் பட்டியல் பெற்றவுடன் புதிதாக நியமனம் பெறும் பணி நாடுனர்களின் விவரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பி தெரிவு பெற்ற பணி நாடுனர்கள் மீது எவ்விதமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதா என மந்தன முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது 2346 பணி நாடுனர்களை தெரிவு செஞ்சுருக்காங்க. இந்த 2346 பேருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக எமிஸ் இணையதளம் மூலமாக என்ன நடக்க போகுதுங்க, கலந்தாய்வு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதற்கான பணி நியமன ஆணை வழங்க இருக்காங்க. அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பணி நாடுனர்களோ அவர்கள் மீது ஏதாவது குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ளதா என்று ஆராய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் இந்த ஜிஓ. ஓகேங்களா? Okay, all the best. Thanks for watching now. Thank you to all.